இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு ஆன்லைன் விற்பனை நிறுவனங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் சட்ட பிரதிநிதி கட்டாயமாகுமா? வெளியான முக்கிய அறிவிப்பு. சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற வரி அறிமுகம் குறித்து அரசு ஆய்வு. சுவிட்சர்லாந்தில் ஹண்டா வைரஸ் அச்சம். சொகுசு கப்பலில் பயணித்த சுவிஸ் நபருக்கு தொற்று உறுதி. பாசல் அருகே 14 கிலோ கொக்கைன் பறிமுதல். குரோயேஷிய நபர் கைது. திருடப்பட்ட காரில் விபத்து ஏற்படுத்தி தப்பிய 16 வயது இளைஞர்கள் கைது. G7 மாநாட்டை முன்னிட்டு சுவிஸ் பிரான்ஸ் எல்லையில் தற்காலிக சோதனை. அப்பென்சலில் திடீர் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்து சந்தேகம். காவல்துறை விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தில் செயற்படும் பெரிய வெளிநாட்டு ஆன்லைன் விற்பனை நிறுவனங்கள் நாட்டிற்குள் கட்டாயமாக ஒரு சட்ட பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் என்ற புதிய முன்மொழிவுக்கு நாடாளுமன்றத்தின் கீழ் சபை ஆதரவு வழங்கியுள்ளது. இந்த திட்டம் முக்கியமாக அமேசான், சாலண்டோ மற்றும் டெமு போன்ற சர்வதேச ஆன்லைன் வணிக தளங்களை இலக்காக வைத்தது. பொருட்கள் தாமதமாக வருதல், சேதமடைந்த பொருட்கள், தவறான கட்டணங்கள் அல்லது பணம் திருப்பி வழங்காத பிரச்சனைகள் போன்ற விவகாரங்களில் சுவிட்சர்லாந்து நுகர்வோருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அதிகாரப்பூர்வ பிரதிநிதி இருக்க வேண்டும் என்பது இந்த முயற்சியின் நோக்கம். இந்த முன்மொழிவை ஆதரிப்பவர்கள் தெரிவிக்கையில், வெளிநாட்டு நிறுவனங்கள் மீதான சட்ட மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்துவதில் இது அதிகாரிகளுக்கு உதவும். அதேவேளை சுவிட்சர்லாந்து உள்ளூர் வணிக நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு ஆன்லைன் நிறுவனங்களுக்கும் இடையில் சமமான போட்டி சூழலை உருவாக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு இ-காமர்ஸ் தளங்களின் பயன்பாடு வேகமாக அதிகரித்துள்ளது. குறைந்த விலை மற்றும் விரைவான விநியோகம் மூலம் பலரும் இந்த தளங்களை பயன்படுத்துகின்றனர். ஆனால் புகார் அல்லது சட்ட சிக்கல்கள் ஏற்படின் நேரடி பொறுப்பாளரை கண்டறிவது சிரமமாக இருப்பதாக நுகர்வோர் அமைப்புகள் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வந்தன. இந்நிலையில் பெடரல் கவுன்சில் ஆஃப் சுவிட்சர்லாந்து இந்த நடவடிக்கையின் நடைமுறை பயன் குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இது உண்மையில் எவ்வளவு பயனளிக்கும் என்பது தெரியவில்லை என்கிறது. இந்த சட்ட முன்மொழிவு இன்னும் மேல் சபையான செனட்டின் அங்கீகாரத்தை பெற வேண்டியுள்ளது. அங்கு நிறைவேற்றப்படின் சுவிட்சர்லாந்தில் செயற்படும் சர்வதேச ஆன்லைன் விற்பனை நிறுவனங்களுக்கு புதிய சட்ட பொறுப்புகள் அமுலுக்கு வரலாம். சுவிட்சர்லாந்தில் குடியேற வரும் வெளிநாட்டவர்களிடம் நுழைவு கட்டணம் போன்ற குடியேற்ற வரி அறிமுகப்படுத்தும் சாத்தியக்கூறுகள் குறித்து பெடரல் கவுன்சில் ஆஃப் சுவிட்சர்லாந்து ஆய்வு செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக குடியேற விரும்பும் வெளிநாட்டு பிரஜைகள் ஒரு வகை வரி அல்லது கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். இதற்கான 3 மாறுபட்ட மாதிரிகள் குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதில் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றாமல் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரே வழி ஊக்கத்தொகை அடிப்படையிலான வரி முறை என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த வரி மூலம் கிடைக்கும் வருவாய் பின்னர் மக்கள் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கென மறு விநியோகம் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வரியை யூரோப்பியன் யூனியன் மற்றும் EFTA உறுப்பு நாடுகளை சேர்ந்த குடிமக்களிடம் விதிப்பது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடு மேற்கொண்டுள்ள மக்கள் சுதந்திர நகர்வு ஒப்பந்தங்களுக்கு முரணாக அமையும் என்று அரசாங்கம் எச்சரித்துள்ளது. இந்த யோசனை முதலில் 2023 ஆண்டு சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைத்ததை அடுத்து சுவிஸ் நாடாளுமன்றம் விரிவான ஆய்வு அறிக்கையை கோரியது. அதன்படி தயாரிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த குடியேற்ற வரி மூலம் குறிப்பிடத்தக்க பொருளாதார நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் கிடையாது என்று பெடரல் கவுன்சில் முடிவு செய்தது. மேலும் இத்தகைய வரியை நடைமுறைப்படுத்துவதில் பல சட்ட மற்றும் சர்வதேச ஒப்பந்த சிக்கல்கள் இருக்கின்றன. சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான விவாதங்கள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகின்றன. வீட்டு வசதி பற்றாக்குறை, பொது போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் தொகை உயர்வு போன்ற பிரச்சனைகள் மூலம் குடியேற்ற கட்டுப்பாடுகள் குறித்து அரசியல் விவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. அர்ஜென்டினாவிலிருந்து கேப் வேர்டே நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த MV ஹாண்டியஸ் என்ற சொகுசு சுற்றுலா கப்பலில் பரவிய ஹண்டா வைரஸ் தொற்று தற்போது சுவிட்சர்லாந்திலும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கப்பலில் பயணித்த சில சுற்றுலா பயணிகளுக்கு ஹண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதோடு அதில் 3 உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த சம்பவம் பல நாடுகளின் சுகாதார அதிகாரிகளின் எச்சரிக்கை நிலை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் அந்த கப்பலில் பயணித்த சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கும் ஹண்டா வைரஸ் தொற்று உறுதியானது தற்போது உறுதி செய்யப்பட்டது. சமீபத்தில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்ட நிலையில் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் தற்போது யுனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் சூரிச் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். மேலும் அவரது மனைவி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். ஹண்டா வைரஸ் ஆனது பொதுவாக எலிகள் மற்றும் பிற சிறு விலங்குகளின் கழிவுகள், சிறுநீர் அல்லது உமிழ்நீர் மூலம் மனிதர்களுக்கு பரவக்கூடியது. சில சந்தர்ப்பங்களில் இந்த வைரஸ் கடுமையான சுவாச பிரச்சனைகள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளையும் விளைவிக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் சுவிட்சர்லாந்து பொதுமக்களுக்கு உடனடி ஆபத்து எதுவும் கிடையாது என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.
பிரான்சின் எவியன்லெஸ் பெயின்ஸ் நகரில் இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்சுக்கு இடையிலான எல்லைப் பகுதிகளில் தற்காலிக கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளதாக பெடரல் கவுன்சில் ஆஃப் சுவிட்சர்லாந்து அறிவித்தது. ஜூன் 15 முதல் 17 வரை இடம்பெறவுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் உலகின் முன்னணி தொழில்துறை நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பர். எவியன் நகரம் ஜெனிவா நகரத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்திலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக ஜூன் 10 முதல் 19 வரை சுவிஸ் பிரான்ஸ் எல்லையில் தற்காலிக எல்லை சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஜெனிவா, லவுசான் மற்றும் லேக் ஜெனிவா பகுதிகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகக்கூடும் என சுவிஸ் அரசு எச்சரித்தது. முன்னதாக இடம்பெற்ற G7 மாநாடுகளின் போது வன்முறை மோதல்கள், ஆர்ப்பாட்டங்கள், சேதப்படுத்தல் சம்பவங்கள் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்பட்டிருந்ததால் இம்முறை கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியமாகியுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பாகவும் பெடரல் கவுன்சில் எச்சரிக்கை விடுத்தது. சுவிட்சர்லாந்திலும் ஐரோப்பாவிலும் பாதுகாப்பு சூழ்நிலை குறிப்பிடத்தக்க அளவில் மோசமடைந்துள்ளதாக அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்துக்கு தற்போது அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய 5 முக்கிய அச்சுறுத்தல்களையும் அரசு பட்டியலிட்டது. அதில் முதன்மையாக ஜிஹாதி இயக்கங்களோடு தொடர்புடைய பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தும் நிலவுகின்றன. மேலும் இடதுசாரி மற்றும் வலதுசாரி தீவிரவாத குழுக்கள் இன்னும் செயற்பாட்டில் இருப்பதாகவும் சுவிட்சர்லாந்துக்கு எதிரான உளவு நடவடிக்கைகள் மிக உயர்ந்த மட்டத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் ரஷ்யா தடைகளை மீறி சுவிஸ் தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்களை பெற சிக்கலான உத்திகளை பயன்படுத்தி வருவதாகவும் நாட்டின் முக்கிய கட்டமைப்புகள் உடல் ரீதியான தாக்குதல்கள் மற்றும் இணைய தாக்குதல்களால் அச்சுறுத்தப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பிரபல மலை சுற்றுலா நகரமான சேர்மாட் தற்போது நாட்டின் மிகவும் சர்வதேச தன்மை கொண்ட பகுதிகளில் ஒன்றாக மாறியுள்ளது. உலக புகழ்பெற்ற மேட்டஹோன் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த நகரில் சுவிஸ் குடிமக்களை விட வெளிநாட்டு குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக புதிய தகவல் உள்ளது. தற்போதைய கணக்கெடுப்பின்படி சேர்மாட் நகரில் 2883 வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் வசிக்கின்றனர். அதேவேளை சுவிஸ் குடிமக்களின் எண்ணிக்கை 2748 ஆகும். இதன் மூலம் பாரம்பரிய சுவிஸ் அடையாளத்திற்காக உலகம் முழுவதும் அறியப்படும் இந்த நகரம் நடைமுறையில் மிகவும் பன்னாட்டு மக்கள் வாழும் பகுதியாக மாறியுள்ளது. இதற்கான முக்கிய காரணமாக சுற்றுலா மற்றும் சேவை துறைகள் குறிப்பிடப்படுகின்றன. சேர்மாட் பகுதியில் உள்ள ஹோட்டல்கள், உணவகங்கள், ஸ்கீ ரிசோர்ட்கள் மற்றும் சுற்றுலா சேவைகளில் பணிபுரியும் பெரும்பாலான ஊழியர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள். குளிர்கால மற்றும் கோடைகால சுற்றுலா சீசன்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சேர்மாட் நகரை நாடி வருவதால் வேலை வாய்ப்புகளும் அதிகமாகின்றன. இதனால் ஐரோப்பாவின் பல நாடுகளில் இருந்தும் தொழிலாளர்கள் மற்றும் சேவைத்துறை ஊழியர்கள் அங்கு குடியேறுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதி சுற்றுலா பொருளாதாரத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதை இந்த புள்ளி விவரங்கள் மீண்டும் வெளிப்படுத்துகின்றன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 07831310081. சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR Troyhan GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்தின் அப்பென்சல் இனஹார்டன் கண்டோனில் இடம்பெற்ற லான்ஸ் ஜெமைண்டி வார இறுதி நிகழ்வின் போது மயக்க மருந்து கலந்திருக்கக்கூடிய KO ட்ரப்ஸ் தொடர்பான சந்தேக சம்பவம் ஒன்று பதிவானது. கடந்த ஏப்ரல் 26 அப்பென்சல் பகுதியில் இந்த சம்பவம் நேர்ந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல் ஏப்ரல் 28ஆம் தேதி அப்பென்சல் இனஹார்டன் கண்டோனல் போலீசார்களுக்கு கிடைத்ததை அடுத்து அதிகாரிகள் உடனடியாக விசாரித்தனர். தற்போது இதனோடு தொடர்புடையதான வேறு சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்தது. இருப்பினும் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் முன்வந்து தகவல் கொடுக்குமாறு கொள்ளப்பட்டுள்ளது. KO ட்ரப்ஸ் என அழைக்கப்படும் சில மயக்கப் பொருட்கள் பொதுவாக பானங்களில் ரகசியமாக கலக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை மயக்கம், நினைவிழப்பு அல்லது உடல் கட்டுப்பாட்டை இழக்கும் நிலைக்கு தள்ள பயன்படுகின்றன. ஐரோப்பாவின் பல பகுதிகளில் இரவு நேர நிகழ்வுகள் மற்றும் விழாக்களில் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து எச்சரிக்கை வெளியிடப்பட்டு வருகின்றன. இதையடுத்து பொதுமக்கள் தங்கள் பானங்களை ஒருபோதும் கண்காணிப்பின்றி விடக்கூடாது என்றும் நண்பர்கள் மற்றும் சுற்றியுள்ளவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியது. விளக்கம் அளிக்க முடியாத மயக்கம், தலைச்சுற்றல் அல்லது உடல் பாதிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் அங்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற சந்தேக சம்பவங்கள் ஏற்படின் அவற்றை மறைக்காமல் உடனடியாக காவல்துறையில் புகார் கொடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் வலியுறுத்தினர்.
சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் உள்ள ரோஷாக் பகுதியில் இடம்பெற்ற வாகன திருட்டு மற்றும் உணவு விற்பனை வாகன உடைப்பு சம்பவங்களோடு தொடர்புடையதான 5 தற்காலிகமாக கைது செய்யப்பட்டனர். சென்ட் காலன் கண்டோனில் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி புதன்கிழமை இரவு முதல் வியாழன் அதிகாலை வரை இடம்பெற்ற சம்பவங்களில் 6 பேர் சந்தேகத்துக்கிடமாக நடந்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக இரவு 10 மணி அளவில் அவசர சேவை மையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் ரோஷாக் தொடருந்து நிலையத்திலிருந்து 6 பேரையும் சோதனை செய்தனர். அவர்களில் 17, 18, 26 மற்றும் 36 வயதுகளுடைய 4 மொரோக்கோ நாட்டவர்களும் 32 மற்றும் 41 வயதான 2 துனிசியர்களும் இருந்தனர். பின்னர் அவர்களின் நடத்தை மூலம் அவர்கள் நிலைய பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதன் பின் குறுகிய நேரத்தில் கூரஸ் திராசு பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவர் தனது வாகனத்தில் யாரோ ஏறிச் சென்று விட்டதாக காவல்துறையில் புகார் கொடுத்தார். பின்னர் அந்த வாகனம் அருகிலேயே மீட்கப்பட்டாலும் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை அவர் காணவில்லை என்றார். காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் முன்னதாக ரோஷாக் நிலையத்தில் சோதனை செய்யப்பட்ட 41 வயதான துனிசியன் அவரே வாகனத்தை பயன்படுத்தும் நோக்கில் எடுத்துச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் தனது வீட்டில் கைதானார். இதற்கிடையில் அதிகாலை 2 மணிக்கு முன்பாக ஹாஃபன் பிளட்ஸ் பகுதியில் உள்ள ஃபுட் ட்ரக் ஒன்றில் உடைப்பு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறை அங்கிருந்த 4 பேரை கைது செய்தது. அவர்கள் முன்னதாக சோதனை செய்யப்பட்ட அதே மொரோக்கோ நாட்டவர்களாக இருப்பதும் தெரிய வந்தது. அவர்கள் ஃபுட் ட்ரக்கில் உடைத்து நுழைந்து உள்ளிருந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் பல 100 சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 5 தேவையான சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சென்ட் காலன் கண்டோனில் காவல்துறை தெரிவித்தது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் உள்ள ஓபர்ஈடன் பகுதியில் திருடப்பட்ட காரில் விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற 2 இளைஞர்கள் விரிவான விசாரணையின் பின் கைதாகினர். கண்டோன்ஸ் போலீசார் சூரிச் வெளியிட்ட தகவலின்படி கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஓபர்ஈடன் பகுதியில் சாலையோரத்தில் கடுமையாக சேதமடைந்த கார் ஒன்றை காவல்துறை ரோந்துக்குழு கண்டுபிடித்தது. ஆனால் சம்பவ இடத்தில் யாரும் இல்லாததால் ஆரம்பகட்ட விசாரணையில் குற்றவாளிகள் குறித்து எந்த தகவலும் இல்லை. இதையடுத்து காவல்துறை மேற்கொண்ட தீவிர விசாரணைகளில் சம்பவத்தோடு தொடர்புடைய இருவரும் கடந்த செவ்வாயன்று வார்டன்ஸ்வில் பகுதியில் கைதாகினர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 16 சுவிஸ் இளைஞர் என்றும் மற்றொருவர் 16 வயதுடைய சிறிய இளைஞர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் பயன்படுத்திய வாகனம் ஓட்டுநரின் தந்தைக்கு சொந்தமானது என்றும் அது அனுமதியின்றி எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. வாகனத்தை ஓட்டிய இளைஞர் மீது அதிவேக ஓட்டம், வாகன திருட்டு, உரிய ஓட்டுநர் அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவாகின. அதேவேளை பயணியாக இருந்த மற்ற இளைஞர் மீது வாகன திருட்டில் கூட்டுச் செயற்பாடு, திருடப்பட்ட வாகனத்தில் பயணம் செய்தல் மற்றும் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இரு இளைஞர்களும் விசாரணையின் போது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்ட பின் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் உள்ள ஆவ் மற்றும் ஹெர்ப்ரூக் பகுதிகளில் புதன்கிழமை பிற்பகல் மற்றும் வியாழக்கிழமை அதிகாலை நேரங்களில் மொத்தம் 4 உடைப்பு சம்பவங்கள் பதிவாகின. சென்ட் காலன் கண்டோனில் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி ஆவ் பகுதியில் உள்ள மிதிவண்டி விற்பனை நிலையம் ஒன்றில் அதிகாலை 3 மணிக்கு பின்னர் உடைப்பு சம்பவம் பதிவானது. பிரதான வீதியில் அமைந்துள்ள அந்த கடையின் கதவை பல்வேறு கருவிகள் பயன்படுத்தி உடைத்துக் கொண்டு நுழைந்த மர்ம நபர்கள் 10,000 சுவிஸ் பிராங்குகளுக்கும் அதிக மதிப்புள்ள 4 உயர்தர பைக் மின்சார மிதிவண்டிகளை திருடினர். சம்பவத்தில் கடைக்கு 10,000 பிராங்குகள் மதிப்பிலான சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. நுழைவு கதவை தற்காலிகமாக சீரமைக்க தீயணைப்பு படையினரும் அழைக்கப்பட்டனர். இதற்கிடையில் அதிகாலை 4 மணிக்கு முன்பாக ஹெர்ப்ரூக் பகுதியில் உள்ள ஏச்சிலிஸ் திராசு வீதியில் வசிக்கும் ஒருவர் 2 மர்ம நபர்கள் தனது வீட்டுக்குள் நுழைந்து பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறைக்கு தகவல் வழங்கினார். சம்பவ இடத்துக்கு விரைந்து காவல்துறை அதிகாரிகள் அருகிலுள்ள பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திரிந்த ஒருவரை தடுத்து நிறுத்தினர். அவர் 38 வயதான துருக்கிய நபர் ஆவார். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஹெர்ப்ரூக் பகுதியில் உள்ள யூலன்பர்க் பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு உடைப்பு சம்பவத்துடனும் அந்த நபர்கள் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்தது. அங்கு அதிகாலை 1:30 அளவில் பல குடியிருப்பு கட்டிடங்களின் அடித்தள செவிப்பாறைகள் உடைக்கப்பட்டதாக தகவல் உள்ளது. கைது செய்யப்பட்ட 38 வயதுடைய நபர் மேலதிக விசாரணைக்காக தற்காலிகமாக காவலில் எடுக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டார். 2 சம்பவங்களின் பொருட்கள் திருடப்பட்டனவா மற்றும் அவர் தனியாக செயற்பட்டாரா என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது. மேலும் சென்ட் காலன் நகரின் ஃபெல்பக் திராசு பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றிலும் புதன்கிழமை பிற்பகல் உடைப்பு சம்பவம் பதிவானது. மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து அங்கிருந்த பல நகை பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு இன்னும் உறுதியாகவில்லை. இந்த சம்பவத்திலும் பல 100 சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான சொத்து சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. சுவிட்சர்லாந்தின் பாசல் அருகே மேற்கொள்ளப்பட்ட சுங்க சோதனையில் வாகனத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 14 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. BSNG அதிகாரிகள் கடந்த மே 2ஆம் தேதி பிராட்டலின் நெடுஞ்சாலை ஓய்வு நிலையத்தில் சூரிச் மற்றும் பெர்ன் நோக்கி பயணித்த ஜெர்மன் பதிவு இலக்கமுடைய காரை சோதனை செய்தனர். அந்த வாகனத்தை 39 வயதுடைய குரோேஷிய குடியுரிமை பெற்ற நபர் ஓட்டிச் சென்றார். ஆரம்ப விசாரணையின் பிறகு அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் வாகனம் எழுதிய பரிசோதனைக்காக ஏலஸ் ஹேம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு வாகன நிபுணர்கள் மேற்கொண்ட விரிவான சோதனையில் பின்புற பம்பர் பகுதியில் திறமையாக
வைக்கப்பட்டிருந்த ரகசிய மறைவிடத்திலிருந்து மொத்தம் 14 பொதிகள் மீட்கப்பட்டன. ஒவ்வொரு பொதியிலும் தலா 1 கிலோ கொக்கைன் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் அலுவலகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது. அத்துடன் சந்தேக நபர் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் போலீஸ் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் வழக்கை பதிவு செய்தது. கைது செய்யப்பட்ட நபர் தற்போது விசாரணை காவலில் உள்ளார். சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் வழியாக இடம்பெறும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்களை கட்டுப்படுத்த சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.